ஒரு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலேருந்து இந்த மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல மருத்துவமனை, வசதிகள் நிறைந்த மருத்துவமனை அல்லது நல்ல மருத்துவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையை நீங்கள் அடைந்து விட்டால் ஒருவரை காப்பாற்றி விட முடியும் அப்படிம்பாங்க. அதுக்காக தான் எவ்வளவு கூட்டத்திற்கு நடுவிலும் வண்டிகள் எல்லாம் ஒதுக்கி ஒரு ஆம்புலன்ஸுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. உயிர் ஒன்று போராடிக்கிட்டு இருக்கு. காரணம் இட்ஸ் ஃபேஸிங் தட் கோல்டன் அவர். அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அது மருத்துவமனைக்கு போகணும், அல்லது ஒரு மணி நேரத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவர் இந்த மருத்துவமனைக்கு போகணும். தட்ஸ் கால் கோல்டன் அவர். ஏன்னா அந்த கோல்டன் அவருங்கிறது தான் வாழ்க்கையில் முக்கியம். அவர் வாழ்க்கையில் எத்தனையோ மணி நேரம் வரப்போகுது இல்லையா? அவர் 100 ஆண்டுகள் வாழுகிறார்னா எத்தனையோ மணி நேரத்தையோ எத்தனையோ நாட்களையோ அவர் சந்திக்க போகிறார் என்றாலும் கூட தன் வாழ்வின் மிக முக்கியமான நேரம் என்பது அவருக்கானது அந்த கோல்டன் அவர் தான். அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறதா, அதுதான் உங்களுக்கும். இட்ஸ் யுவர் கோல்டன் அவர். மனிதனுடைய பிறப்பும் மரணமும் கோல்டன் அவர், படிப்பும் வாழ்க்கையும் கூட கோல்டன் அவர் தான். பின்னால் வரப்போகிற 10,000 மணி நேரங்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றால் இப்போது இருக்கக்கூடிய நேரங்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்கணும். உலகத்திலே இன்றைக்கி கஷ்டம் நேரத்தை பாதுகாக்கிறதா இல்லையா? The most toughest job for this generation is to save their time, because everybody is trying to steal your time. உங்கள் நேரத்தை திருடுவது தான் உலகத்தின் மிகப்பெரிய வேலை. டெலிவிஷன் திருடும், ஃபோன் திருடும், மால் திருடும், சினிமா திருடும், 2020 திருடும், அங்கே வந்து ஹைலைட்ஸ் திருடும், ஃபேஸ்புக்குகள் திருடும், ட்விட்டர்கள் திருடும், வாட்ஸ்அப்புகள் திருடும், பக்கத்து வீட்டுக்காரன் திருடுவான், ஏற்று வீட்டுக்காரன் திருடுவான். இதுக்கு நடுவில் நம்ம நேரத்தை நம்ம காப்பாற்றி. டைம் இஸ் மணி, ரைட்? டைம் இஸ் மணி. இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள்லாம் என்ன பண்ணுறது? பில்கேட்ஸே கீழே $1 விழுந்தால் குனிஞ்சு எடுக்க மாட்டாராம். அவர் குனிகிற நேரத்தில் $100 சம்பாதிச்சிருவாரான்னு சொல்கிறீங்களே. அப்போ டாலர் என்பது என்ன? நேரம். பணம் என்பது என்ன? நேரம். அறிவு என்பது என்ன? நேரம். அப்போ இந்த நேரத்தை நீங்கள் யாருக்கும் கொடுக்காம உங்கள்கிட்ட பத்திரமா பாதுகாக்க வேண்டியதான் உங்களுடைய முக்கியமான வேலை. ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப், சேவ் யுவர் டைம். ஏன்னா இந்த டைம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற எல்லா முடிவுகளுக்குமான. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், வாழ்க்கையில் மனுஷனுக்கு 3 விஷயம் அமையணும். நான் எல்லா மேடைகளும் இதை சொல்வேன், குறிப்பாக உங்கள் வயசு பிள்ளைகள்கிட்ட சொல்வேன். 1 பிடிச்ச படிப்பு, 2வது நமக்கு பிடிச்ச ஒரு வேலை, 3வது பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை. இது 3 அமையணும்னா அதுக்கான பேஸை இப்போ தான் நீங்கள் போடணும். இது சொதப்புச்சு, இது 3 சொதப்பி. இது 3 எவனுக்கு சூப்பராக கிடைக்குதோ அவன் கொடுத்து வச்சவன். பிடிச்ச படிப்பு, பிடிச்ச வேலை, பிடித்த வாழ்க்கை துணை. இது 3ஐயும் அமைத்துக்கொள்ள முதலில் பிடித்த படிப்பை நீங்கள் பிடிக்கணும்னாவே இப்போ படிக்கணும். Now it is in your hand to decide your future. வாழ்க்கையை பல நேரங்களில் நாமவே முடிவு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லா நேரத்திலும் ஒருவனுக்கு அமைந்து விடாது. ஆனால் சில நேரங்களில் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்குரிய அதிகாரத்தை நமக்கே இந்த சமூகம் வழங்கும். அப்படி எதிர்காலத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பாருங்கள். 12 வருட 14 வருட உங்கள் உழைப்பு மட்டுமில்லை, உங்கள் அம்மா அப்பாவோட உழைப்பு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் திங். இட் இஸ் ஹை டைம் தட் யூ நீட் டு கிவ் பேக் டு த சொசைட்டி. இந்த சமூகத்திற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்துவதற்கு உங்களிடம் ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றால் தட்ஸ் ஒன்லி ஒன் திங் இஸ் அவைலபிள், கால் எஜுகேஷன். படிக்கணும். படிப்பை தர வேறு எது வழியாகவும் உங்களுடைய தாய் தந்தைக்கும் இந்த சமூகத்துக்கும் உங்களுடைய நன்றி கடன் நீங்கள் திரும்ப கொடுக்க முடியாது. கல்விதான் ஆகச்சிறந்த விஷயம் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டு இருப்பதை பின்னணியில் இருப்பது அதுதான். நீங்கள் படிக்கணும் 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 சவத்தில் மோதுற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறதான காரணம் என்னென்னா, படிக்க முடியாமல் போன பல பேர் வாழ்க்கையில் என்னென்னத்தெல்லாம் சந்திக்கிறான்னு நினச்சி பார்க்குறப்ப நம்முடைய பிள்ளைங்களாம் படித்தா எப்படி ஜெயிக்குங்கிற ஆசை தான் பிள்ளைங்களை படிக்க வைக்க சொல்லி நகர்த்து. கூடவே உட்காந்துருக்கானுங்களே உங்களோட சேர்த்து ராப்பகல அம்மா அப்பாவும் எதுக்கு படின்னு சொல்லிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடலாமே. புள்ள நம்ம தூங்குற நேரத்தில் படிக்காமல் போயிருமோங்கிற பயம் இருப்பதற்கான காரணம் படித்தால் என் பிள்ளை ஜெயித்து விட முடியும் என்ற நம்பிக்கை, படித்தால் இந்த சமூகம் ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை. நமக்கான ரெஃபரன்ஸ் ஒன்று தான், கல்வி தான். கல்வி வழியாகத்தான் நாம் ஜெயித்திருக்கிறோம். கல்வி தான் ஜெயிக்கும். படிக்கணும். நமக்காக மட்டும் இல்லை, நம்ம சமூகத்திற்காகவும் படிக்கணும். நம்ம நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் படிக்கணும். How many people like Vivian Richards, the captain of West Indies, the former captain of West Indies? Vivian Richards ஒருத்தர் இருப்பார், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பிளேயர். இன்றைக்கி இருக்கக்கூடிய கூல் கேப்டன் தோனி நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க எல்லாருக்கும் அப்பனுக்கு அப்பா அவன் தான். பேசாமல் இருப்பான். உலகக்கோப்பையை ஜெயித்து விட்டு வெளியே வருகிற போதும் அப்படி தான் இருப்பார். உலகக்கோப்பையிலேருந்து இந்தியாவிடம் தோல்வியடைந்து வெளியே வரப்போ அப்படி தான் இருப்பார். ஒரு சிவிங்க மென்னுக்கிட்டே இருப்பார். அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். அவர் விஷயம் சொல்கிறான், உலக நாடுகள் முழுவதற்கும் கிரிக்கெட் என்பது வெற்றி தோல்வி சம்பந்தப்பட்டது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது தன்மானம் சம்பந்தப்பட்டது. காரணம், உலகெங்கும் ஆலைகளிலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொழிலாளர்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு நாங்கள் ஜெயித்தா தான் மறுநாள் காலையில் போய் அவன் கௌரவத்தோடு வேலை பார்க்க முடியும். பெருமையாக சொல்லிக்கொள்ள எங்களிடம் காசு பணம் இல்லை, பெருமையாக சொல்லிக்கொள்ள எங்களிடம் சொத்துக்கள் இல்லை, பெருமையாக சொல்லிக்கொள்ள நாங்கள் பணக்கார நாடு இல்லை. ஆனால் எங்கள் மனிதர்கள் பெருமையாக பேசிக்கொள்ள கிரிக்கெட் என்ற ஒன்றை மட்டும் நான் வைத்திருக்கிறேன். கிரிக்கெட் எனக்கு விளையாட்டு அல்ல, தவம் அப்படிங்கிறான். ஏன்? அவன் கவலையெல்லாம் அவன் ஜெயிக்கிறது கிடையாது. நாளைக்கு காலையில் ஆலைகளுக்கு வேலைகளுக்கு போகிறவங்கள்ட்ட என்னடா உங்கள் நாடு தோற்று போச்சுன்னு கேவலமாக பேசினா தலை குனிஞ்சு போவான். ஏற்கனவே தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடியவனுக்கு அவன் கொடுக்குற கௌரவத்தின் பெயர் கிரிக்கெட். எல்லாரும் நான் சுவிங்கம்மை மென்னுக்கிட்டே இருக்கோம், ஏன்னா அரகண்டுன்னு என்ன சொல்கிறாங்க, நான் சுவிங்கம்மை மெண்டலை நான் என்ன மெல்றேன் அப்படின்னாங்க. தன்னை மென்று தன் சமூகத்தை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய தவிப்பு தான் விவியன் ரிச்சர்ட்ஸ். உன்னை மென்று சமூகத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் உன் கல்வி. How you have to see the education, அதுதான் முக்கியம். இந்த வயசில் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா, முக்கியமான தேர்வுகள் வரப்போ நம்ம வயசு குழப்பமான வயசாக இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு எல்லா வாய்ப்பும் கண் முன்னால் இருக்க போது படின்னு வேற சொல்கிறாங்க.
படிக்கிற வயசில் காதலிக்காத, படிக்கிற வயசில் தானே பரிச்சை வைக்கிறீங்க, பரிச்சை வைக்கிற வயசில் தான் காதலிக்க வருது, எல்லாம் ஒன்று சேர்ந்து குழப்பறோம். அப்போ என்ன முக்கியம்? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான விஷயம் எதை தேர்வு செய்வது என்பதுதான். ஏன்னா ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் எதை தேர்வு செய்வதுங்கிற பிரச்சனையே இல்லை. ஒரு வெள்ளை சட்டையும் கருப்பு சட்டையும் இருந்தப்ப, பச்சை சட்டையும் சிவப்பு சட்டையும் மட்டும் இருந்தப்ப ஏதோ ஒன்று தேர்வு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கண்முன்னால் 1000 டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு நடுவில் வாழ்வில் எதை தேர்வு செய்வது என்ற குழப்பம் உங்களுக்கு வருவது எளிமையான இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி, எப்படி என்னுடைய ப்ரையாரிட்டியை நான் கண்டுபிடிக்கிறது? இஃப் யூ ஆர் ஃபோக்கஸ் அபவுட் சம்திங் யூ வில் ஃபைண்ட் யுவர் ப்ரையாரிட்டி. அவ்வளோ மட்டும்தான். உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும்னா உங்களுடைய ப்ரையாரிட்டி எதுன்னு தெரிஞ்சிடும். நான் இப்போ டிவி பார்க்கணுமா படிக்கணுமா, சினிமா பார்க்கணுமா படிக்கணுமா, ஃபேஸ்புக்கில் செத்த நேரம் மேரேன்னு சொல்லிட்டு 6-7 மணி நேரம் அதிலே உட்காந்துருக்கணுமா, அடுத்தாருக்கான படிப்பை நான் படிக்கணுமா? எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை உருவாக்கணவெல்லாம் படித்தவன் தான். ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஃபோனை உருவாக்கணவன் படித்தவன் தான், டிவி உருவாக்கணவன் படித்தவன் தான், இந்த உலகத்துடைய அத்தனை தொழில்நுட்பத்தையும் படித்து உருவாக்கணவன் படித்தவன் தான், உங்கள் நேரத்தை பிடுங்கி தின்கிற அத்தனையும் உருவாக்கணவன் ஒரு படித்தவன் தான். ஆனால் அந்த படித்தவன் ஒருத்தன் உருவாக்கினால அந்த படித்தவனை பற்றி கவலைப்படுங்க, கருவியை பற்றி கவலைப்படாதீங்க. நாளைக்கு நீங்கள் ஒன்றை உருவாக்கினா படித்தவனை பற்றி கவலைப்படணும், ஃபேஸ்புக்கை பற்றி கவலைப்படாதீங்க. திங்க் அபவுட் மார்க் ஜூக்கர்பர்க், த காய் ஹூ ஸ்டார்டட் இஸ் லெவல் வெரி ஸ்லோ. ரொம்ப சாதாரணமான வந்தவன் எப்படி மேலே வந்தான்னு பாரு. ஏதோ ஒரு இடத்துல லைக்கு கிடைக்கிறது, நம்மளை அப்படி தான் மடக்கி வச்சிருக்கானுங்க. இப்போ நமக்கு அதுதான் நமக்கான பாடங்கள் ரொம்ப தவறாகவே பலகாலமாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டேன்னா எனக்கு 50 லைக் வந்தால் நான் பெரிய ஆள். நான் ட்விட்டரில் ஒரு போஸ்டிங் போட்டேன்னா 25 பேர் லைக் பண்ணிவிட்டா அது பெரிய ஆள். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ப ஃபார்வர்டாக 10 பேருக்கு அனுப்பிட்டாங்கன்னா நான் பெரிய ஆள். அது பெரிய ஆளா? அவன் பெரிய ஆளா? நமக்குன்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுற டெக்னாலஜியை கண்டுபிடிங்க, அப்போ தான் நீங்கள் பெரிய ஆள். ஃபேஸ்புக் மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிங்க, அப்போ தான் நீங்கள் பெரிய ஆள். கடைசி வரைக்கும் இவ்வளோ பெரிய மாபெரும் கூட்டத்தை வாடிக்கையாளர்களாகவே வைத்திருக்க இந்த தேசம் என்னென்னலாம் கூத்தடிக்குது. உலகத்துடைய பெரும் மக்கள் தேசம் இருக்கக்கூடிய நாடு. யோசிச்சு பாருங்கள், உலகம் முழுக்க ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய பிரச்சனையாக மக்கள் தொகையை சொல்லியது. இன்னைக்கு இந்தியாவுடைய பலமே இந்த மக்கள் தொகை தான். வீட்டுக்கு ஒருத்தன் சிங்கக்குட்டி புலிக்குட்டி மாதிரி உட்காந்துருக்கீங்க, ஆம்பளையும் பொம்பளையுமா அவ்வளவு பேர் உட்காந்துருக்கிறீங்க. இவ்வளவு பேர் படிக்கிறீங்க. உலகத்தில் இவ்வளோ பேர் படிக்கிற நாடே இல்லை. இவ்வளோ பேர் படிக்கவே மாட்டான். இவ்வளோ பேர் படிக்க வைக்கிற நாடும் கிடையாது. தனக்கு 3 வேளை சாப்பாடு இல்லைனாலும் கூட ஈரத்துணியை வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்க தங்கத்தை எல்லாம் அடமான வச்சு வீட்டை கடனில் விற்று பக்கத்து தெருக்கு போனால் கடங்காரன் கேட்பானேங்கிறதுக்காக சைக்கிளில் வேறு வழியாக போய் பிள்ளைகளை படிக்க வைக்கிற அப்போ இருக்கிற தேசம் அற்புதமான தேசம் அது இந்த நாடு. இது உங்கள் அறிவில் வளர்ந்தது என்று நீங்கள் தீர்மானித்து விட முடியாது. எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் யுவர் நாலேஜ் ஹியர். அது தியாகம், ஒரு தந்தையின் தியாகம், ஒரு தாயின் தியாகம், உணவு கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு தந்தையின் தியாகம். உங்கள் வீட்டு வாசலில் போய் பாருங்கள், கிடக்கிற செருப்பில் உங்கள் செருப்பு எது அப்பா செருப்புதுன்னு பார்க்குறப்பே தெரிஞ்சிடும். உங்கள் அலமாரியை தெரிஞ்சால் எந்த சட்டை அப்பா விட்டு எந்த சட்டை பிள்ளைகிட்டுன்னு தெரிஞ்சிடும். கையில் 10,000 15,000 மாச சம்பளம் வாங்கிட்டு வெளியில் வரப்போ ஆசைப்பட்டதை வாங்கி கூட திங்கக்கூடாது, பிள்ளைக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு நேராக கடைக்கு போகிற ஒரு அப்பா மனசுக்கு முன்னால் உங்கள் அறிவெல்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங். எஜுகேஷன் இஸ் சாக்ரிஃபைஸ். உலகம் முழுக்க மற்றவர்கள் படிப்பதற்கும் நீங்கள் படிப்பதற்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்பது தான். உலகத்தில் அவன் மட்டும் படிக்கிறான், இங்கே ஒரு ஊரே படிக்குது, வீடே படிக்குது, நாடே படிக்குது, எல்லாம் படிக்கிறான். படிப்பு தான் எல்லாம் செய்யும். அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி என்று நம்முடைய தமிழர்கள் நம்பியதன் அடிப்படையில் தான் இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. போய் பாருங்கள், உலகம் முழுக்க எப்படி படிக்கிறான். நான் ஒரு காலேஜுடைய நிகழ்ச்சியில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. அடுத்து என்ன படிக்கணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா படிப்பு தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. படிப்பு தான் ஏழ்மையை தாக்குச்சு, படிப்பு தான் ஏழ்மை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குச்சு, படிப்பு தான் சமநிலை சமுதாயத்தை உருவாக்குச்சு. Education is a big thing. See, take it as seriousness. கல்வியின் வழியாக தான் இங்கு நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நிகழ்த்த முடியும் என்பதை எப்போது நீங்கள் நம்புகிறீர்களோ அப்போது கல்வி மீது உங்களுக்கு மரியாதை வரும். பாட புத்தகத்தை தாண்டி பயத்தை தாண்டி ஒரு முக்கியமான மனநிலை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கல்வி என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். உங்கள் வயதொத்த பலரும் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட வர முடியாமல் ஏதோ ஒரு நிலையில் பின்தங்கி நிற்கிறான்ல, அவனுக்கு சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் படிப்பு. இந்த மாதிரி ஒரு காலேஜ் வாசலில் வெளியில் இப்படிலாம் ஒரு காலேஜில் நான்லாம் வந்து படிக்க முடியலன்னு வருத்தத்தோடு இந்த பகுதியை ஒருத்தர் கடந்து போனால அவனுக்கு சேர்ந்து படிக்கிறது தான் படிப்பு. படிப்பு பற்றிய உங்கள் பார்வை என்ன என்பது தான் படிப்பை தீர்மானிக்கிறது, உங்களுடைய தேவைகள் அல்ல. I have the capability to move this society one step forward through my education. அதுக்கு பேர் தான் கெத்து. இந்த சமூகத்தை கல்வியின் வழியாக ஒருபடி நகர்த்துவே, நம்பிட்டு படி, தானா படிப்பு வரும். நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட் நான் கிடையாது. ஏன் படிக்கணும் என்னால் சொல்ல முடியும். அதன் வழியாகத்தான் நம்முடைய சமூகம் ஆட்சிமையை நம்மால் உருவாக்க முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வருகிற போது தாராளமாக படிங்க. என்னத்தை படித்து என்னத்தை பெருசாக பண்ணிட போகிறோம். நம்மலாம் படித்தாலும் இப்போல்லாம் வாய்ப்புகள் பெரிதாக இல்லை, நமக்கு பெரிய ஆளெல்லாம் வர முடியாது. எவனோ ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் வர்றான், நம்ம எப்படி வர்றது? நீ அதில் ஒரு ஆளாக இருந்துட்டு போ, அவ்வளோதானே. நீங்கள் நான் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்கள், நம்பக்கூடியவர்கள், அறிவாளிகள், பணக்காரர்கள் எல்லாரும் சாதாரண இடத்துலேருந்து வந்தவன் தான். பணக்காரன் வீட்டு பிள்ளை ஜெயிச்சதை விட பாமரன் வீட்டு பிள்ளை ஜெயிச்ச வரலாறு தான் இந்த நாட்டில் அதிகம். அதுதான் எஜுகேஷன். பணக்கார வீட்டு பிள்ளை ஜெயிச்சதை விட பாமரன் வீட்டு பிள்ளை ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன? தான் ஜெயிப்பேன்னு நம்ம சிக்கல்லாம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்முடைய வெற்றியை பார்க்குறோம். அப்படி பார்க்காது.
Don't decide your future with what you have. Decide your future with what you can. உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற அடிப்படையிலிருந்து உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத வச்சு எதிர்காலத்தை பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்மகிட்ட வீடு இல்லை, கார் இல்லை, பெருசாக இங்கிலீஷ் இல்லை, படித்தவன் குடும்பத்திலே இல்லை, நான் தான் ஆளாக படிச்சுட்டு இருக்கேன், படி பரவாயில்ல, அதெல்லாம் உங்ககிட்ட இப்போது இருப்பது. உன்னால் என்ன முடியுங்கிறதான் வாழ்க்கையை ஒழிய என்ன இருக்கிறதுங்கிறது வாழ்க்கை இல்லை. கையில் என்ன இருக்குங்கிற கணக்கை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஒரு மனநிலை, அது தவறு. என்னால் இது வரைக்கும் போக முடியுங்கிற நம்பிக்கையை வச்சுட்டு பயணிக்கிறவன் தான் அடுத்த இடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். எல்லாரும் வாழ்க்கையில் சந்திச்சு தான் இருக்கான். எல்லாரும் ஏதோ ஒன்று சந்திச்சு தான் மேலே வந்து உட்காந்துருக்கான். மேடையில் உட்காந்துருக்கவங்களும் சரி, இதுக்கு மேலே உட்காந்துருக்கவங்களும் சரி, கீழே உட்காந்துருக்கவங்களும் சரி. இன்றைக்கி நான் மேலே நிற்கிறேன், நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு நான் கீழே உட்காந்துருப்பேன், நீங்கள் மேலே உட்காருவீங்க. அது எல்லாருக்கும் நடக்கும். நடக்கிறவனுக்கு நடக்கும், நடக்காது நினைக்கிறவனுக்கு நடக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இப்போது இருக்கக்கூடிய நிலையை வைத்துக்கொண்டு உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காதீர்கள். என்னவெல்லாம் உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நம்ம குறைவாக மதிப்பிட்டுக்கிறதா. உங்களை நீங்கள் குறைவாக மதிப்பிட்டுக் கொள்ள நீங்கள் யார்? யோசிச்சு பாருங்கள். அடுத்தவன் நம்மளை குறைவாக மதிப்பிட்டா எவ்வளோ கோவம் வரும். நீ ஒன்றத்துக்கு லாய்க்கல, நீலாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு எவனா சொன்னால் அவ்வளோ ஆத்திரம் வரும். தெருமுனையில் வச்சு சாக்க போட்டு முடி மண்டையிலே குத்துன்னு குத்தலான்னு தோணுது. எவனோ ஒருத்தர் என்னடா இவ்வளவு படிக்கிற எழுத்து விட்டு பையன் உன்னை விட 10 மார்க்கு கூட எடுத்துட்டான்னு கேட்டால் கோவம் வருது. யாரோ ஒருவர் நம்மை பற்றி தவறாக பேசுகிறது போதோ அல்லது நம்முடைய தரத்திற்கு கீழாக பேசுகிற போதோ கோவம் வரும்ல. அதுவே தப்புனா நீங்களே உங்களை பற்றி குறைவாக மதிப்பிட்டால் எவ்வளவு மோசமாக இருக்க முடியும் யோசிப்பாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, நம்மளாலாம் முடியாது. அப்பப்போ பேக் அடிச்சுக்கிட்டே இருக்கமே. இந்த பேக் அடிக்கிறப்ப பயப்படாதீங்க, அவ்வளோதானோ நினைக்காதீங்க. எல்லாரும் லைஃப்பில் பேக் அடிச்சுட்டு மேலே வந்தவன் தான். யாருமே சொனங்கி போகாமல் மேலே வந்தவன்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இப்படி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே நிமிந்துக்கிட்டே மலையெல்லாம் ஒருத்தர் ஏறல. எல்லாரும் சறுக்குவான், விழுவான், எந்திரிப்பான், அடிபடுவான். எவனாவது பார்க்குறானான்னு பார்த்துக்கிட்டு எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும்ட்டு நேராக ஏறி மேலே போயிட்டே இருப்பான். பேக் அடிக்கிறப்ப பயப்படாதீங்க. லைஃப்பில் எல்லாருக்கும் வரும். ஒன்று சிறக்கும், ஒன்று சிறக்காது. சிறக்கிறது நம்முடையதான், சிறக்காது நம்முடையதான். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான், உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க. அடுத்தவர் நம்மை பற்றி குறை சொல்வது தவறென்றால் உங்களை பற்றி நீங்களும் குறைவான மதிப்பீடை வைத்திருப்பது என்பது தவறு தான். அது இந்த சமூகத்திற்கு நீங்கள் இழைக்கக்கூடிய தவறு. when you have the capability to run for 80 km/h, why you are running for 50 km/h? ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு உங்களால் ஒரு நாள் ஓட முடியும் அப்படின்னா, ஒரு மணி நேரத்தில் ஓட முடியும்னா எதுக்காக நீங்கள் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும்? உங்கள் திறனுக்கும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவுக்கும் இந்த சமூகம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஞானத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லணுங்கிறதா. நீங்கள் நீ என்பது நீ அல்ல, ஒரு சமூகம். நான் என்பது நான் அல்ல, ஒரு சமூகம். நாம் எல்லோரும் சேர்ந்தது இந்த சமூகம். சமூகமாக எஜுகேஷனை பாருங்க. எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கலன்னு உள்ளுக்குள்ள உங்களுக்குலாம் கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்திற்கான பதில் எங்கிருந்து கிடைக்கும்? கல்வியிலேருந்து தான் கிடைக்கும். எல்லோருக்கும் அரசியல் நியாயம் வேணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா, அதுக்கான பதில் எங்கேருந்து கிடைக்கும்? எஜுகேஷன்லேருந்து தான் கிடைக்கும். கல்விதான் சமூக பாதைகளை உருவாக்கும். நான் வளர்ந்துருக்கேன், என்ன மாதிரி 4 பேரை வளர்த்துணுங்கிற எண்ணம் எப்படி கிடைக்கும்? ஜெயிச்சாதான் கிடைக்கும். நீ ஜெயிக்கிறதுக்கு இல்லை, ஒரு சமூகம் ஜெயிக்கிறது, ஒரு சமூகம் ஜெயிப்பதற்கு. அப்போ எஜுகேஷனை நீங்கள் எவ்வளோ சின்னதாக பார்க்குறோன்னு ஒன்று இருக்குல்ல. 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன், நிறையா மார்க்ஸ், அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் இல்லை. 12ஆம் வகுப்பு வாழ்க்கையை தீர்மானிப்பது, சமூகத்தை தீர்மானிப்பது, இதன் வழியாக பெறக்கூடிய அறிவின் வழியாக என் சமூகத்தை வழிநடத்துவது. அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் எல்லா தலைவர்களும் உட்காந்துருக்கீங்க இல்லையா? யாரோ ஒருத்தன் தான் இங்கே அடுத்து எவனோ முக்கியமான இடத்துக்கு வரப்போகிறான். ஒரு அண்டர் செக்ரட்டரி யாரோ ஒருத்தன் வரப்போகிறான். ஒரு சீஃப் செக்ரட்டரி யாரோ ஒரு பொண்ணு வரப்போறீங்க. இந்த நாட்டுடைய முக்கியமான கிரிக்கெட்டராக இதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கலாம். இந்த நாட்டினுடைய அரசியல் தீர்மானங்களை எழுத போகக்கூடிய ஒரு ஆளாக உங்கள் ஒருத்தர் உட்காந்துருக்கலாம். மக்கள் திரளை தன் பக்கம் நிற்கக்கூடிய மாபெரும் பேச்சாளர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்கலாம். யார் எவன் எங்கே உட்காந்துருக்க எவனுக்குமே தெரியாது. ஆனால் நீங்களே இதுக்குள்ளே உட்காந்துருக்கேன் நான் நம்புறேன். அவ்வளோ மட்டும்தான். நீயும் நம்பிட்டு போ, முடிச்சு. யார் எங்கே உட்காந்துருக்கீர்களே தெரியாது, ஆனால் நீங்கள் தான் அதுங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்கிறதா. உலகத்திலேயே இந்தியா இளைஞர்களின் தேசம்னு கொண்டாடப்படுவது ஒரு பக்கம் நல்ல சந்தோஷமாக இருந்தாலும் அதை பற்றின புரிதல் வேணும். ஒரு காலத்தில் 30 வயசில் புரிதல் வந்தால் போதும். இப்போல்லாம் முடியாது. 21 வயசில் புரிதல் வந்தே ஆகணும். 20 வருஷத்துக்கு முன்னால் போய் பாருங்கள். ஒரு பேங்க் மேனேஜர் வயசு 60, 55 ரிட்டையர்ட் ஆகிறப்ப தான் பேங்க் மேனேஜர் ஆவார். 2 நாள் ஹெட் மாஸ்டர் இருந்துட்டு ரிட்டையர் ஆனவங்களாம் உண்டு. டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகிறதுக்கு 20 வருஷம் வேலை பார்க்கணும். இன்றைக்கி போய் பாருங்கள், உங்கள் அண்ணன் மாதிரி இருக்க ஒருத்தர் பேங்க்கில் உட்காந்துருக்கிறார், மேனேஜருங்கிறார். அண்டர் செக்ரட்டரி 35 வயசில் உட்காந்துருக்கிறார். அரசாங்கத்துடைய மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இளம் IAS ஆஃபீஸர்கள் 40 வயதுகளில் உட்காந்துருக்காங்க. வயசானவனுக்கு வயசே இப்போ 40 ஆகி போச்சு. அப்போ நீங்களாம் எவ்வளோ பொறுப்பாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நீங்களாம் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மனநிலையிலேருந்து படிக்காதீங்க. நாளைக்கு இந்த நாட்டினுடைய தீர்மானங்களை தீர்மானிக்க போகிறது நான் தான் நம்பிட்டு படிங்க. அப்போ எவ்வளோ பொறுப்பு வேணும்? ஒரு பென்ஷனுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஏழை பாட்டிக்கு அப்ரூவல் சைன் போட போகிறது நீ, உன் படிப்பு. See it seriously. The purpose of education is very much important. Then only you will understand the priority of education. கல்விக்கான நோக்கம் குறித்த பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குதோ அது பொறுத்து தான் கல்வி குறித்த பார்வை உங்களுக்கு வரும். நமக்கு நோக்கமே இல்லை, பாஸ் பண்ணுறது நோக்கமாக கிடையாது, மார்க் எடுக்கிறது நோக்கமாக கிடையாது. என்னால் என் அறிவின் வழியாக இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்த முடியும் என்று நம்பி படி. இவ்வளவு நாள் படிக்கிறனால இந்த 55 நாளில் படிக்க முடியும். அந்த நம்பிக்கை படிக்க வைக்கும், பெருமிதம் படிக்க வைக்கும், ஒரு மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியுங்கிற எண்ணம் நம்மளை படிக்க வைக்கும். தயவு செஞ்சு அந்த எண்ணத்திலிருந்து பின்னால் வரவே வராது. ஓகே,
தங்களுக்கான நேரத்தை இவன் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறான், அவன் நல்ல நேரத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. சார் நல்ல நேரமே வரல அப்படின்னு சொல்கிற எல்லாரும் அவங்களுக்கான நல்ல நேரத்தை விட்டவங்க தான். இது உங்களுக்கான நல்ல நேரம். ஒருத்தனுக்கு நல்ல நேரம் நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நல்ல நேரம் நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியணுமா. உங்களுக்கு இது நல்ல நேரம் அப்படின்னா நல்ல நேரம் நடக்கிறது சம்மந்தப்பட்டவனுக்கு தெரியணும்ல. நல்ல நேரம் நடந்து கொண்டிருப்பது என்பதை அறிந்து கொள்ளுகிறவர்கள் அந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் நல்ல நேரமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், விரும்பினால் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். There will be lot of distraction. I always say, படிக்கிறது இந்த ஜெனரேஷனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் தெரியுமான்னு பெரியவங்களாம் சொல்லப்போனாலாம் மறுத்தது உண்டு. அப்போல்லாம் படிக்கிறத தவிர உங்களுக்கு பெரிய வேலையே இல்லை. மிஞ்சி போனால் வாரம் ஒரு நாள் திரைப்படம் வரும், அதுவும் புள்ளியாக காட்டுவாங்க, பழைய படமாக போடுவாங்க. 500 தேட்டரில் ஒரே டயத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தீபாவளிக்கு 10 சினிமா படம் டிவிலெல்லாம் போடுறாங்க. 10க்கு இங்கே 2020 மேட்ச் நடக்குது, மால்கள், அது செலப்ரேஷன், லொட்டு லொசுக்கு, ஃபோனு, ஐயோ இதுக்கு நடுவில் படிக்கிறது கம்பசூத்திரம் தான். ஆனால் மறுபடியும் நான் சொன்னது ஞாபகம் வச்சுங்க, இது எல்லாத்தையும் உருவாக்கின படித்தவன். இந்த கருவிகளை பார்ப்பதற்கு முன்னால் அந்த உருவாக்கின படித்தவன் யாரும் அவனை பற்றி கவலைப்படுங்க. எவ்வளோ பேருடைய ஃபோனில் ஸ்க்ரீன் டைம்னு ஒன்று இருக்குது. ஹவு மெனி பீப்புள் ஹேவ் தட் ஸ்க்ரீன் டைம் இருக்கா? ஸோ iOS வச்சுருக்கீங்க பாருங்கள். இப்போவே iOS ஃபோன் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லை? 45,000 ரூபாய்க்கு படிக்கிற பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கு வீடு. அப்போ இந்த உலகம் கொண்டாடுவது இப்போ பிள்ளைகளை தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். என் சட்டை 2000 ரூபா அப்படின்னா என் பொண்ணுக்கு நான் சட்டை வாங்கினா 2500 வாங்குறான். ஒரு அப்பா அதை வாங்கி கொடுக்க தயாராக இருக்கான். பிள்ளைகளை கொண்டாடுகிறது இந்த உலகம். 25 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கிடையாது. உங்களை கொண்டாடுது இந்த உலகம். உங்களுக்காகத்தான் எல்லாமும். உங்களுக்கு பிடித்த மாதிரி வசதியான வீடுகள், உங்களுக்கு பிடித்த மாதிரியான உடைகள், உங்களுக்கு பிடித்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள், உங்களுக்கு பிடித்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கு பிடித்த மாதிரியான விளையாட்டு சாமான்கள், லொட்டு லொசுக்கு நீங்கள் ஆசாசையை கேட்குற அத்தனையும். கண்ணாடி ஃப்ரேமு விலை 400 ரூபாயில் தொடங்குது. புள்ள கேட்குதுன்னு 4000 ரூபாய்க்கு ஒரு அப்பா வாங்கி கொடுக்குறார். ஏன்? புள்ள ஆசைப்படுது. நீங்கள் போடுற கண்ணாடி ஃப்ரேம்லேருந்து நீங்கள் வேர் பண்ணுற ஷூஸ் வரைக்கும், லோஃபர்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து பேண்ட் ஷர்ட் வரைக்கும் பிள்ளைகளுக்கான உலகமாக இருக்குது. ஒரு iOSல இருக்குது, ஆனால் அப்ளிகேஷன்லேயே இருக்குது. உங்கள் ஸ்க்ரீன் டைம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தாலும் நினைக்கிறேன். அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த செல்ஃபோனை எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறது தயவு செய்து செக் பண்ணி பாருங்கள். iOS வச்சுருக்கவங்க போயிட்டு ஸ்க்ரீனை இப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நீங்கள் அந்த ஃபோனில் இருந்தீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய, அதாவது இன்டர்நெட்டையோ அல்லது கம்ப்யூட்டர் முன்னாலே உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களுடைய ஆவரேஜ் என்பது 4 மணி நேரம். இன்றைக்கி 7.5 மணி நேரம். an average Indian spends at least 7.5 hours in a day. யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்தில் சோஷியல் மீடியாவுக்குள்ளேயும் வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் அல்லது இன்னும் இத்தியாதி விஷயங்களை, விவகாரங்களை மட்டுமே 7.5 மணி நேரம் போகும் என்றால் படிப்பதற்கு எங்கிருந்து நேரம் இருக்கும்? மை பர்சனல் ரெக்வஸ்ட் டு யூ பீப்புள், அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 55 days நீங்கள் படிக்க உட்காரும்போது ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆன்லேயே இருக்கும். நான் தெரிஞ்சிச்சு போய் பார்த்துட்டு வருவேன்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இட் ஒன்ட் ஒர்க். ஏன்னா அது உள்ளே போனாலும் திரும்ப வெளியே வர முடியாத உலகம் இல்லையா? வாட்ஸ்அப்பை பார்க்க போனால் அப்படியே கூகுளை ஒரு தடவை பார்த்துருவோம், அப்படியே ட்விட்டரை ஒரு தடவை பார்த்துருவோம், அப்படியே ஃபேஸ்புக் ஒரு தடவை பார்த்துருவோம், ஹலோவில் போய் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு வந்துடுவோம், அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோனை பண்ணிடுவோம், அப்படியே போனால் 2 hours ஆகிடும். ஸோ படிக்க உட்காரும் போதாவது குறைந்தபட்சம் ஃபோனை ஆஃப் பண்ண பழகுங்கள். அடுத்த 55 நாட்களுக்கு, ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. 2வது, சோஷியல் மீடியா போஸ்டிங்கை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்க வேண்டும் என்று இந்த உலகம் காத்திருக்கவும் இல்லை. அவனுக்கு வேலை இருக்கு. நான் படித்தேன், படிக்கவில்லை, டுடே இஸ் அ பேட் டே, டுடே ஐ குடன்ட் டூ எனிதிங். அம்மாட்ட சொல்லுங்கள், ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள், ஊருக்கே சொல்லுமா என்ன? ஸ்டேட்டஸில் போட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்து அதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி திஸ் டே இஸ் அ பேட் டே. எளவா போதுங்கிறத என்னத்துக்கு ஊருக்கு சொல்லணும்னு கேட்குறேன் நான். when it is going something எளவு, it will be with you. உங்கள் கூட வச்சுங்க. தயவு செய்து சோஷியல் மீடியா வழியாக இருக்கக்கூடிய நேர செலவினங்களை இந்த காலகட்டத்தில் குறைத்துக் கொள்ளுங்கள். 2. 3வது, நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ நல்லதோ கெட்டதோ போட்டு கீழே ஒரு பேட் கமெண்ட் வந்தால் அதனால் ஏற்பட போகிற மனச்சிக்கல்களுக்கு 1 மணி நேரம் போகுமா? உங்களை அவன் திட்ட, அவனை நீங்கள் திட்ட, மறுபடி மாறி திட்ட, குடும்பமாக திட்ட, சேர்ந்து திட்ட, இதில் ஒரு 2-3 மணி நேரம் போகுமா? அல்லது நம்மளால் திட்ட முடியலங்கிற மனக்கவலையில் 1 மணி நேரம் போகுமா? டோன்ட் டூ எனி பிக் போஸ்டிங்ஸ் நாவ். போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச படங்களை போட்டுக்கோங்க. ஒரு கவனமான சரியான புகைப்படங்களோ அல்லது சரியான கருத்துக்களோ தெரிவிங்க. நான் வேணான்னு சொல்லலை. அது ஒரு ஜனநாயகம். தொழில்நுட்பம் வந்து எப்பொழுதுமே ஜனநாயகம் தான். சாமானியனுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு சமூக வெளி பார்வையாக இருப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள். பட் ஆனால் அதுக்கான நேரத்தை பிடிங்கி திங்குதுன்னா ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் இட். உங்கள்கிட்ட ஒரு 5-6 முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. பாயிண்ட் நம்பர் 1, முடிந்தவரை சீக்கிரமாக எழுந்து கொள்ளுங்கள். இதுவரை அப்படி எழுதுனால் பரவாயில்ல. அதிகாலையில் எழ வேண்டும் என்று எப்போதும் அட்வொகேட் பண்ணுறவன் கிடையாது. தூக்கம் வரப்போ தூங்குங்கன்னு சொல்கிற டைப்பு தான். ஆனால் குறைந்தபட்சம் பரீட்சை நேரத்தில் அதிகாலையில் எழுந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு பெரும் அரசியல் தவிர அவரை பேட்டி எடுத்தப்போ அவர் சொன்னார், லைஃப்பில் நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, சீக்கிரமாக எழுந்திரிச்சுன்னா 9 மணிக்குள்ளே நீ செய்ய வேண்டிய வேலையில் பாதி வேலை முடிஞ்சிடும். 9 மணிக்கு பிறகான நாள் உனக்கு போனஸ். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளை வந்து உங்களுக்கு 1.5 நாளாக கிடைக்கும் என்றால் அதை விட வெற்றி ஒன்றுமே கிடையாது. ஒய் தோனி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கேப்டனுங்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. 1.5 ரன்கள் எல்லாத்தையும் 2 ரன்னாக மாற்றுவான். தட் இஸ் வை தோனி இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். 1.5 ரன்னா புஷ் பண்ணி 2 ரன்னாக மாற்றுவான். 1.5 ரன்னை 2 ரன்னாக மாற்றிடுவான். நம்ம 1.5 ரன்னை 1 ரன்னாக மாற்றிடுவோம். வேணாம் போனால் ரன் அவுட் ஆக்கி ஊற்றுவாங்க.
கமான் அப்படின்ட்டு 2 ரன் ஓடுவான். 6 பாலுக்கு 2 ரன்னு தோனி ஒன்ன வரலாறெல்லாம் நிறையா உண்டு. 6 பாலுக்கு 2 ரன் ஓடுவான். 4 4 3 4 அடிக்க வேண்டிய இடத்துல நின்று 2 ரன்னாக அடித்து 6x2 12 ரன் ரேட் வச்சுட்டு போயிடுவாப்ல அந்த ஓவர். ஸோ முடிந்தவரை காலை சீக்கிரமாக எழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். காரணம், காலையிலிருந்து 9 மணிக்குள்ளாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள், பிளான் பண்ண வேண்டிய விஷயங்களை உங்களால் எளிதாக செய்துவிட முடியும். அல்ல என்றால் அந்த முழு நாள் முழுக்க டயர்ட்லேயே போகும். அப்போ சீக்கிரம் எந்திரிக்கன்னா சீக்கிரம் தூங்கணும், ரைட்டு தானே? ஏன்னா நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்க விட ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூங்குங்கள். மருத்துவ உலகம் அதைத்தான் சொல்லுங்கள். 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நீங்கள் தூங்கலைன்னா அரை தூக்கத்தில் அனைத்தையும் படிப்பதை விட தெளிவாக அரை மணி நேரம் படியுங்கள், போதுமானது. நான் சின்ன வயசில் இருக்கப்போ ஒய்எஸ்ஆர்னு ஒருத்தர் இருப்பார். கொஞ்சமாக படி, புரிஞ்சு படி, தெளிவாக படி அப்படிம்பார். கொஞ்சமாக படி, புரிஞ்சு படி, தெளிவாக படி. அப்போது உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருந்துன்னா நீங்கள் கொஞ்சமாக படித்தாலும் புரிஞ்சிடும். ஒரே விஷயத்தை அரை தூக்கத்தில் 10 தடவை படித்து பாதி புரியாமல் கடைசியில் பரீட்சை பேப்பரை பார்த்து கோட்டை வர்றதுக்கு பதிலாக நல்லா தூங்கி ஒழுங்காக எழுந்திரிச்சு 1 மணி நேரத்தில் சரியாக படித்து சரியாக போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் கடினமான உழைப்பாளி, இரவு நேரம் எல்லாம் கடினமாக உழைப்பேன், பரீட்சை என்றாலே தூங்காமல் படிக்க வேண்டும் என்று என்னுடைய வீட்டில் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். இரவு நேரத்தில் தூங்காமல் உழைத்தவன் தான் பகல் நேரத்தில் வெற்றி அடைய முடியும். போங்கு, பொய், புழுகு. தூங்கு. படிக்கணும்னு நினச்சா தூங்கிடு. தூங்க வேணான்னு யாராவது சொன்னால் நான் சொன்னேன்னு சொல்லு. அண்ணன் தூங்க சொன்னாங்க, நான் தூங்குவேன்னு சொல்லு. அதுக்குன்னு தூங்கினே இருக்காது. இதுதான் வாய்ப்புன்னு தூங்கிக்கிட்டே இருக்காது. அட்லீஸ்ட் ஹாவ் 6 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப் வித்அவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். காதில் பாட்டு போட்டுக்கிட்டு தூங்காதீங்க. காரணம், உங்கள் மூளை ஓய்வு எடுக்கணும். இப்போ ஒரு பெரிய சிக்கல் அதுதான். ஏன் நம்மளால் நார்மல் விஷயத்தை மண்டைக்குள்ளே போட்டு உருட்ட முடியலங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எல்லா நேரத்திலையும் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. தூங்குறப்ப இயர்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே கேட்குறது. மூளை ரிசீவ் பண்ணல. யோசிச்சு பாருங்கள், எதுக்காக நீங்கள் பல நேரங்களில் ஒரு வைஃபை இதை ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க, அல்லது நெட் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். நெட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் அது சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஃபோனில். அது பேட்டரியை தின்னுக்கிட்டே இருக்கும். அதே தான் மூளை பண்ணிகிட்டு இருக்கோம். மூளை தான் உலகத்தின் மிகப்பெரிய சர்ச் இன்ஜின். அதுதான் எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து காதில் பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே எங்களுக்கு வந்து பாடல் கேட்டால் தான் தூக்கம் வரும். எவன் சொன்னாதான் உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூக்கம் வரும், அவ்வளோதான். அப்படியே மூளை அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். மூளை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். மூளை டயர்டாக இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சா உடம்பு வலிக்குது. ஏன்? நைட்டு முழுக்க மூளை வேலை பார்த்துருக்கு. நிம்மதியாக தூங்க பாரு. நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குங்கிறது இன்னொரு வடிவம் தான். நல்லா படிங்க. முடிந்தவரை காலையில் சீக்கிரமாக எழுங்கள். முடிந்தவரை இரவு சீக்கிரமாக தூங்க போங்கள். குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூங்குங்கள். அயர்ந்து தூங்குங்கள். பாட்டு கேட்காதீர்கள். ஓகே? படிக்கும்போது தயவு செய்து, நான் ஏற்கனவே சொன்னதான், படிக்கும்போது தயவு செய்து ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. சைலண்ட் மோடில் வச்சுருக்கேன், பக்கத்தில் வச்சுக்கிறேன், வேணுங்கிறப்ப மட்டும் எடுத்து பார்த்துக்குவேன், எடுத்து பார்த்துக்குவேன். தயவுசெய்து சொல்லாதீங்க. காரணம், இட் இஸ் நாட் தட் ஈஸி. பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. சில விஷயங்கள் நம்மளால் பழகிக்கொள்வது உடனே நடக்காது. அதுக்கு ஒரு பண்பு வரும், ஒரு தலைமுறை வரும். நாஞ்சில் சம்பத் சார் அவர்கிட்ட நான் வந்தப்போ அதுதான் சொன்னேன். அவர் இவ்வளோ நேரம் பயணம் பண்ணி கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு பொறுமையாக எப்படி உங்களால் அப்படி வர முடியுது? என்னாலாம் அவ்வளோ நேரம் பொறுமையாகவே இருக்க முடியலை, என்ன செய்கிறதுனே தெரியலை. உங்களை போன்றவர்களை பார்த்து நாங்கள் பேசலாம் கற்றுக்கிட்டோம், ஆனால் பொறுமை எங்களுக்கு ஏன் சொல்லித்தராமல் விட்டீங்க அப்படின்னு அவரை கேட்டேன். அப்போ அவர் மேலே தான் குற்றச்சாட்டு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா, ஏன் இதை சொல்லிக் கொடுக்கலன்னு. அப்போ எனக்கு இப்படி தான் இருக்குன்னா உங்களுக்கு அதை விட மோசமாக தான் இருக்கும். அப்போ தயவுசெய்து பழகுங்க. கருவிகள் நம்மை ஆளக்கூடிய காலத்தில் அதிலிருந்து விலகி இருப்பது எப்படி என்று பழகுங்க. கருவிகள் உங்களை ரூல் பண்ணுறதை விட நீங்கள் பொருட்களை எப்படி கையாளணுங்கிறது குறித்து பழகுங்க. நீங்கள் பழகிறத வச்சு தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அதை பாஸ் ஆன் பண்ண முடியும். நோ இயர்ஃபோன்ஸ், நோ சாங்ஸ், கிளியர் சவுண்ட், அமைதியாக இருங்க, நிம்மதியாக தூங்க பாருங்கள். ஓகே? நான் அப்புறம் ரொம்ப முக்கியமானது, படிக்கலேன்னு பொய் சொல்லாது. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் படிக்கலேன்னு பொய் சொல்லாதீங்க, ரொம்ப தப்பது. படிக்கலைன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எதை படிக்கலைன்னு சொன்னீங்களோ அது உங்கள் மைண்டில் படிக்கலேனே பதிவாகும், படித்தது மறந்து போய் தொலையும். ரைட்டா? அவன் தோற்று நீங்கள் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டியான்னு கேட்டால் நான் படிச்சுட்டேன், நீயும் படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சொல்லிக் கொடுப்பதன் வழியாகத்தான் நீங்கள் கூடுதலாகவே படிக்க முடியும். வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பது தெரியுமா? பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான். நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்காகவும் தேர்வில் ஜெயிக்கிறதுக்காகவும் பொய் சொன்னீங்க, நீங்கள் என்ன படித்தாலும் புண்ணியம். பூரா பயிலும் பெயில். பொய் சொல்லாத, திருடாத, பொறாமப்படாத, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதங்கிறதா வாழ்க்கையுடைய முதல் படிப்பு. ஆனால் தேர்வு என்ற போட்டிக்குள்ளே வந்த பிறகு படித்த 10 வருடம் உங்களோடு பழகிய நண்பனிடம் பொய் சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது? நான் படிக்கவே இல்லைடா, படிக்கவே இல்லடின்னு சொல்லிங்களே, அது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? வெற்றியை நீங்கள் எப்போது எப்படி நம்ம நினச்சிக்கிறோம்னா, யாரோ ஒருவரை தோற்கடிப்பதன் பெயர் வெற்றி நினைக்கிறீர்கள். கிடையாது. எல்லோருமாக சேர்ந்து ஜெயிப்பது தான் வெற்றி. அடுத்தவனை தோற்கடிக்கிறது வெற்றி. யார் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்சது தான். சேர்ந்து ஜெயிங்க. யாரோ ஒருத்தனை ஜெயிக்கிறதுனா கஷ்டம். நானே ஜெயிக்கிறதுக்கு படிக்கிறேன், எனக்கு சந்தோஷம் இல்லையா? அவன் தோத்தா தான் நான் ஜெயிப்பேன்னா என்னுடைய வெற்றி என்பது இன்னொருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அடுத்தவுடைய தோல்வியின் வழியாகத்தான் வெற்றி அடைய வேண்டும் நினைக்காதீர்கள். தயவு செய்து படித்தா படித்தேன்னு சொல்லுங்கள், படிக்கலைன்னா படிக்கலைன்னு சொல்லுங்கள். நான் படிக்கலைன்னு சொன்னால் நீ இதை படி, உனக்கு பரீட்சைக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா சொல்லிக் கொடுங்க, தப்பு இல்லை. அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்குறவன் என்றைக்குமே ஜெயிப்பான். நான் ஒன்று சொல்லட்டுமா, நான் என்னோட நல்லா படிக்கக்கூடிய பையன். ஸோ எங்கிட்ட ஒரு 4 ஸ்டூடெண்ட்டு சேர்த்து விட்டாங்க.
இந்த நல்லா படிக்கிற பையனோட அதை விட அடுத்த லெவலில் இருக்க 4 பேர் சேர்த்து விடுவாங்க தெரியுமா? அதுமாதிரி என்கிட்ட 4 பேர் சேர்த்து விட்டாங்க. அந்த 4 பேர் 400க்கு மேலே, நான் 400க்கு கீழே. ஆனால் படிப்பு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அவங்க 400க்கு மேலே அவங்க எடுத்ததுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற நினப்பு தான் இன்னைக்கு 5000 பேருக்கு முன்னால் என்ன நிறுத்தியிருக்கு. த தாட் ஆஃப் கிவிங் ஷேரிங் மேட் மீ டு ஸ்டாண்ட் ஹியர். சொல்லிக் கொடுங்க. அது என்ன அவ்வளோ ஏமாத்து வேலை? 15 வருடம் அவங்களோட பழகிற ஒரு நண்பரை, 10 வருஷமாக அவங்களோட பழகிற நண்பரை கேவலம் 10 மார்க்குக்காக நீங்கள் தள்ளி வைப்பீங்கன்னா இந்த படிப்பு சாகட்டும். தட்ஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். நீ 4 மார்க்கு கம்மியாயிடும், தப்பு இல்லை. ஆனால் நண்பன்கிட்ட பொய் சொல்லாது. நாளைக்கு அவர்கள் மனிதர்கள் உங்களுக்கு எப்படி கிடைப்பாங்க? கல்வியின் பெரு நோக்கமே பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான். அந்த நோக்கத்தையே கொண்டு படிக்காதீங்க. வீடு சொன்னாலும் அவன்கிட்ட சொல்லி கொடுத்துறாது. அவன் ஒன்றை கூட கூட எடுத்துகிட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே 2 மார்க் விட்டால் எங்கேயோ 2 மார்க் கிடைக்கும். உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு தான். உங்களுக்குன்னு விதிச்சதா ஒரு பயில உங்கள்கிட்ட பிடுங்கிட்டே போக முடியாது. நீங்கள் கொடுத்தாலே ஒழிய உங்களுக்கானது உங்களுக்கு தான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே. அண்ட் தென் இந்தியாவுடைய மாணவர்கள் மிகப்பெரிய சிக்கல் என்று 3 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று கேர்லெஸ்னஸ், 2வது போஸ்ட்போன் பண்ணுறது, 3வது லாங் அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறான். தொடர்ச்சியாக படிப்பது. 5 நிமிஷம் படித்தோடனே தண்ணி குடிக்கணும், 10 நிமிஷம் முடித்தோடனே பென்சில் எடுக்கணும், 15 நிமிஷம் கொடுத்தோடனே ஒரு பாட்டு பார்க்கணும், 20 நிமிஷம் முடித்தோடனே ஒரு சாங்கு கேட்கணும், 25 நிமிஷம் முடித்தோடனே மொட்டை மாடியில் காற்று வாங்க வேண்டும். படிப்பு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். படிப்புங்கிறது கஷ்டம் இல்லை, படிப்பு என்பது ஆனந்தம். எஜுகேஷன் செலிப்ரேஷன். வாழ்வில் உங்களுக்கு அனைத்தையும் தரப்போகிற ஒரு விஷயத்தை கொண்டாடவில்லை என்றால் எதை போய் கொண்டாட போகிறீர்கள்? ஒரு நண்பன் வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது, ஒரு சினிமா திரைப்படம் மகிழ்ச்சி அளிக்கிறது, தீபாவளிக்கு வரப்போகிற சிறப்பு படம் மகிழ்ச்சி அளிக்கிறது, கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக்கில் உட்கார்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நம்பிக்கையை தரப்போகிற படிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் வாழ்க்கை என்ன? உங்களுக்கு அதான் எல்லாத்தையும் தரப்போகுது. மகிழ்ச்சியை தான் தரப்போது, தன்னம்பிக்கையை தான் தரப்போது, பணத்தை தான் தரப்போது, உறவை தான் தரப்போது, அரசியல் மாற்றத்திற்கான அறிவு அது தான் தரப்போது, அல்லது சமூக மாற்றத்துக்கான அறிவு அதை தரப்போது, தப்பு பண்ணுறவனை தட்டி கேட்கணுங்கிற எண்ணத்தை அதுதான் தரப்போது, சமூக நீதி அதுதான் தரப்போது. அதைத்தான் நீ கொண்டாடணும். எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன், செலிப்ரேட்டட். தட்ஸ் இட். அதை செலிப்ரேஷனாக பாருங்கள், தண்டனையாக பார்க்காது. வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாம இருக்கும்னு பேர் வச்ச கதையாக படிக்காது. விரும்பி படி. ஹாவ் அ பிக்கர் பர்பஸ் அபவுட் எஜுகேஷன். பிகாஸ் படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கை நகர்த்திருக்கு. படிப்பின் வழியாகத்தான் நம்மால் உய்ய முடியும் என்று நம்புங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கும் சேர்ந்து படியுங்கள். உங்களை பார்த்து இந்த 4 பேர் படித்து ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்க. த பிகஸ்ட் ஐடியா ஆஃப் த லைஃப் இஸ் டு பிகம் இன்ஸ்பிரேஷன். அடுத்தவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சோர்வு ஏற்படுகிற போதெல்லாம் அப்பா அம்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை முழுக்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களுக்காக எல்லாம் பண்ணி இந்த பிள்ளைங்க எதிர்காலத்தில் நாம் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்னு வாழ்வினுடைய 40% 60% உங்களுக்காக கொடுத்து கடைசியிலே வாழாமல் செத்து போகிற ஒரு தாயும் தந்தையும் அந்த தியாகத்தை நினையுங்கள். Whenever you feel tired, think about your dad and mom. Whenever you feel positive, think about your country. Whenever you feel tired, think about that you are here to make a change. ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்காக பிறந்தவன் ஒரு நாளும் சோம்பேறியாக இருந்துவிடக்கூடாது என்று மறுபடியும் அடிக்க எழு. நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் உரத்து பேசுகிறோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கட்டும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.